Hello children, இன்னைக்கு example 4.15 தான் பார்க்க போறோம். In the given figure, AD is the bisector of angle A. If BD equal to 4 cm, DC equal to 3 cm and AB equal to 6 cm, find AC அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா AD அப்படிங்கிற லைன் வந்து ஆங்கிள் ஏவை வந்து பைசெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைட்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்ட் ஏசின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஆங்கிள் பைசெக்டார் தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு ஆங்கிளை வந்து ஒரு லைன் வந்து பைசெக்ட் பண்ணுது. பைசெக்ட் பண்ணுறதுனா அந்த ஆங்கிளை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணுது அப்படின்னா அந்த லைன் வந்து அந்த ட்ரையாங்கிளோட இன்னொரு சைடை வந்து மீட் பண்ணும்போது அதோட ரேஷியோவும் ட்ரையாங்கிளோட இன்னும் ரெண்டு சைட்ஸோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆங்கிள் பைசெக்டார் தியரம். அதாவது இப்போ கொடுத்துருக்கிறது என்னென்னா ஏடி அப்படிங்கிற லைன் வந்து இந்த ஆங்கிள் ஏவை பைசெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த ஆங்கிளை ஏவை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் பைசெக்டார் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடை போய் இது டச் பண்ணுது இல்லையா, ஸோ அந்த ரேஷியோ அது டிவைட் பண்ணுற ரேஷியோவும் அதாவது பிடி பை டிசி அது டிவைட் பண்ணுற ரேஷியோவும் அந்த ட்ரையாங்கிளோட இன்னும் ரெண்டு சைட்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஸோ அந்த ட்ரையாங்கிளோட இன்னும் ரெண்டு சைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏபி ஏசி, ஸோ ஏபி பை ஏசி இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஓகே, இப்போ பிடியோட வேல்யூ வந்து 4, டிசியோட வேல்யூ வந்து 3 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி வந்து 6 பை ஏசி தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 4 into AC is equal to 6 into 3. So AC is equal to 6 into 3 by இந்த 4 வந்து equal to இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 டேபிளில் 2s are இது 3s are. So that is equal to 9/2 and that is equal to 4.5 centimeter. So AC is equal to 4.5 centimeter. Thanks for watching, children.